எக்ஸ் சூப்பர் ஸ்டார் சுதர்சன் தன்னோட மனைவிக்கு வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்ணிருக்காரு. மொபைல் மற்றும் கேட்ஜெட்களை ரிவ்யூ செய்யும் சுதர்சன் டெக் பாஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைனால டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. இதுல 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவரை ஃபாலோ பண்றாங்க. மதுரையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற விமலா தேவி அப்படிங்கிற ஒரு டாக்டர் லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. இந்த திருமணத்திற்கு பெண் வீட்டு சார்பில் 30 பவுன் நகையும் 5 லட்சம் பணமும் மற்றும் 2 லட்சம் சீர்வரிசை பொருட்களும் கொடுத்திருக்காங்க. மேலும் 20 பவுன் நகை 10 லட்சம் பணம் கொடுத்தா மட்டும்தான் உன்னோட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை குடும்பம் பண்ணிருக்காரு. திருமணம் பண்ண நேரத்துல சொந்த வீடு கட்டுறேன்னு சொல்லி 30 பவுன் நகையும் வித்திருக்காரு. அந்த வீடு கட்டுறதுக்காக வாங்கின கடனை அடைக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை குடும்பப்படுத்திருக்காரு. தான் பெண்ணோட வாழ்க்கை கெட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சுதர்சனை கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மா பேசி 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் விமலாதேவி கருப்பமா அவங்க அப்பா அம்மா வீட்டிலேயே இருந்திருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா மேலும் எனக்கு 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சுதர்சன் கேட்டிருக்காரு. அதையும் விமலாதேவியோட அப்பா அம்மா அவருக்கு கொடுத்திருக்காங்க. உங்க பொண்ணோட வாழணும்னா எனக்கு இன்னும் 20 பவுன் தேவைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட குடும்பத்தாரையும் தொடர்ச்சியா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருக்கிறதா அந்த பெண் வீட்டார் சார்பில் புகார் கொடுத்திருக்காங்க. காலங்கள் மாறினாலும் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த மாதிரி வரதட்சணை குடும்பம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. சமுதாயத்தில் இந்த மாதிரி பிரபலமான நபர்கள் வரதட்சணை கேட்டு குடும்பம் பண்றது ரொம்ப மனசுக்கு வேதனையை தருது. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.